வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யுக்தேஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானி சாப்டர் 2 ஹார்ட் மோட் நோ வெப்பன் சேலஞ்ச். அதுலேயும் வந்து பார்ட் 2 பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோலேயே வந்து சாப்டர் 1ல் இது ஹார்ட் மோட் நோ வெப்பன் சேலஞ்ச் கிரானி சாப்டர் 2 அந்த வந்து பார்ட் 1ல் வந்து நம்ம டோர் எஸ்கேப் பண்ணோம். இது வந்து பார்ட் 2 நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து பெல் ஐக்கனே வந்து ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் வீடியோ போடுறது எனக்கு ஒரு மாதிரி நிறுத்துற மாதிரி ஆயிடுச்சு கைஸ், ஏன்னே தெரியல. ஓகே, வீடியோஸ் கண்டினியூவாக போட வேண்டியது தான். இனிமேட்டு பார்த்துருவோம். முதல்ல போயிட்டு கிராண்ட் பையன் கூப்பிட்றான். ஓகே கிராண்ட்பா 2 பேர் கீழே வாங்க. மொட்டை கமான். ஓடுறாங்க பாருங்க கைஸ். 1 போயிடுச்சு. 2 எங்க? 2 போதும் 2 போயிடுச்சு. டேய் இதுங்களும் சதி பண்ணுதுங்களே. ஓகே. மேலே வருங்க இப்போ கிராணி. இங்கே இதுதான் இருக்குது கேஸ்லின். இது வந்து நமக்கு வந்து ஒரு தேவைப்படுற பொருள். ஓகே, போய் தட்டி விட்டு ஹெலிகாப்டருக்கு. என்னடா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. Oh my god, just miss guys. ஓகே, சீக்கிரம் பாட்டி போங்க. கிராணி என்ன கேஸ் இது? இந்த சைடு போகுது. ஐயா அரபிக்கா போனோடனே நம்ம வந்து இந்த டைனிங் டேபிள் கீழே வந்து போயிட போகிறோம். ஓகே கைஸ், பக்காவாக நம்ம வந்து அதை போட்டுட்டு இங்கே வந்துட்டோம். ஆனால் அங்கே போகலாமா வேணாம்? அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. நம்ம வேணாம் அவள் அந்த சைடு தான் போகிறா. ஓகே, அந்த பக்கம் தான் போகிறாள். என்னது சீக்கிரம் போக பார்ப்போம். கிராண்ட் பாவா தான் கைஸ் எங்கே இருக்கான்னு தெரியல. சைலண்ட் கில்லர் மண்டையன். ஐயோ. ஓகே, கிராணி வந்து கீழே போகுது கைஸ். இந்த கேப்பில் வந்து நம்ம டக்குன்னு கிராண்ட் பட்டிக்கு வரலன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்கிறியா நீ? டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க கைஸ் பாருங்க. ஆஹாவா எப்பாடியா ஜஸ்ட் மிஸ் கைஸ். நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். ஓஹோ அப்படின்னு வர தலைவர். இப்போ வந்து கிராணி இங்கே தான் வருமே. ஐயா அதனால் ஒரு 4 நிமிஷத்தில் வந்து 1 2 வந்து நம்ம சரியாக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம்? ஓகேப்பா, நல்ல காலண்டா. ஜஸ்ட் மிஸ் கைஸ். நான் இப்படி போகலான்னு வந்தேன். வெளியே போகலான்னு பார்த்தா இந்த கிராணி வர நடுவில் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 2மே இங்கே இருக்குது. என்ன கேம்ப் அடிக்கிறீங்களா? போங்க இங்கேருந்து. கேம்ப் அடிக்கிறாங்க கைஸ்.
2 பேர் நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வை. கிராணி வந்து இப்போ போயிட்டு இந்த சைடு தான் வரும் கைஸ். ஏன்னா அந்த சைடு வந்து நான் டோர் வந்து ஓப்பன்லாம் பண்ணலை. பார்த்துருச்சு. சே பாருங்க கைஸ், ஹாயா உட்காந்து பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு தலைவர். கீழே போடான். இது இப்போ இது எதுக்கு இங்கே வருது இல்லை எனக்கு புரியல. அவன் கீழே போயிட்டான். கிராண்ட்பா வந்து என்ன தான் நமக்கு சாதகமாக வந்து ஒரு சில டைம்ஸ் பண்ணாலும் இது அவர் வந்து சைலண்ட் கில்லர் கைஸ். அமைதியாக தான் இருப்பார். நம்ம போகிற காது வேறு நம்ம தலைவர் கேட்காது. ஃபியூஸ் போயிடுச்சு. ஏய் என்ன உனக்கு பிரச்சனை? அந்த சைடு எதுக்கு போகிற நீ? அங்கே தான் நான் ஓப்பனே பண்ணலை. என்ன கைஸ் பண்ணுற? இங்கே கேம்ப் அடிக்கிறா கைஸ். எனக்கு நல்லா தெரியுது. கேம்பர். சே எங்கேயுமே போக முடியாது. ஓகே கைஸ், இப்போ வந்து கிராண்ட்பா வந்து கீழே போகிறான். ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது வந்து நீங்கள் இது கேட்டிருப்பீங்க. கிராண்ட்பா வந்து கீழே தான் போகிறான். இவன் இங்கேயே கேம்ப் அடிச்சுட்ருக்கா. டக்குன்னு கீழே போனால் நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவேன் என்னென்ன இருக்குன்னு. போகிறா கைஸ். போகிறா. அப்படியே இந்த செவுத்து ஒட்டியே நம்ம போயிடணும் கைஸ். ஸ்டன்கன் ஸ்பாட் தேவையே இல்லாதது. கதவை இப்படி சாத்திட்டு டேய். ஆஹா தேவையில்லாதா கொடுக்குறாங்களே டேய். கைஸ் இது எதுவுமே காணும். ஆஹா பிக்சர் பீஸு. ஐயோ கிராண்ட்பா பார்த்துட்டாங்க கைஸ். வந்துட்டான் மேலே வந்துட்டான். எங்கடா போன? எங்கே கேஸ் போனா? இது மேலே தான் வரான். ஏய் இல்லை கிராண்டி தான் மேலே வருது. கிராண்ட்பா எங்க? ஒருத்தி ட்ராப்பை போட்டுக்கிட்டு போயிட்டுருக்குறான். பார்த்துட்டா கைஸ். போச்சுடா. இல்லை எனக்கு புரியல. அவன் முன்னாடி போவான்னு நான் நினச்சேன். பின்னாடி பார்த்துட்டா. நான் என்ன பண்ணுறது? சரி விடுங்க கைஸ். எப்படியோ நம்ம வந்து ஒரு பிக்சர் பீஸை வந்து பெட்டில் தான் இருக்குது. இன்னும் குட்டியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. சரி விடுங்க. நார்மலாக தான் இருக்குது. ஆஹா தெரியாமல் கீழே கூப்பிட்டேனே. தெரியாமல் கீழே கூப்பிட்டுட்டேன் கைஸ். Dad, you see? பாட்டை பாருங்க. ஓகே கைஸ். கிராணி அங்கே இருக்க கண்டுபிடிச்சாச்சு. அடச்சா போங்கயா. இதை தட்டி விட்ருவோம். வருது கைஸ் வருது. ரெண்டுமே வருது. ஏன்னா வந்து கிராணி திடீர்னு வந்து நிறுத்திட்டான் நடுவில். ஓகே கிராணி கிராண்ட்பா 2 பேரும் போயிட்டாங்க. ஓடையானா தேர் யூ சி.
டப்பால் டிப்பில் நீங்கள்லாம் இங்கே என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் மேனுவல். இங்கே போயிட்டு இங்கே என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸ்டங்கண்ணா என்னை வெறுப்பேற்றத்துக்குன்னே இதெல்லாம் கொடுக்குறாங்க கைஸ், எனக்கு நல்லாவே தெரியுது. மணி அடிச்சிட்டியாடா? அப்படியே மேலே போயிட்டு யாரும் இல்லை கைஸ். ஓடு, அவ்வளவுதான். இப்போதைக்கு அந்த பிக்சர் பீஸை வந்து நம்ம அங்கே போட்டுட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. இன்னொரு பிக்சர் பீஸ் இங்கே இருக்குது, இன்னொரு பிக்சர் பீஸு அங்கே இருக்குது. ஆக மொத்தத்தில் 3 பிக்சர் பீஸும் இப்போது இங்கே தான் இருக்குது. இருங்க, என்ன டோரை திறந்துட்டான். சூப்பர் கைஸ். ஆனால் இப்போ வந்து கிராண்ட்பா அங்கே போனானா அவ்வளவுதான். போல கிராணி அங்கே போகிறா கைஸ். நான் இப்போ தான் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே கைஸ், நம்ம வந்து இதை தள்ளி விட்டு கிராணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்டா பார்த்த ஐசியூ வேறு. நான் நினச்சேன் கைஸ் அவன் இந்த சைடு வரக்கூடாதுன்னு. டே பார்த்துட்டியாடா? பார்க்கல கைஸ் அவன். ஓகே, கிராணி கீழே இருக்கா. எஸ், ஐ வாண்ட் டு ப்ளே. ஜஸ்ட் படி ஒருத்தி. நானே பானு சிவனேன்னு போய்கிட்டு இருந்தா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எதுவுமே இல்லாததுக்காடா. சரி, இது ஒன்று. இதெல்லாம் என்ன இருக்குன்னு முதல்ல செக் பண்ணுறோம். ரோபார் பரவாயில்ல, ஒரு நல்ல ஐட்டம் தான். ஜாய். ஓகே, இங்கெல்லாம் என்ன இருக்குது? போட்டுக்கு இதெல்லாம் டே ஏன்டா இதெல்லாம் கொடுக்குறீங்க? எப்பா பாப்பா ஐயோ. நம்ம வந்து டிப்பால் நீங்கள் வந்து போயிடணும் கைஸ். ஒரு சின்ன சத்தம் கூட வந்தாலும் நம்ம வந்து மாட்டிப்போம். இப்போ நான் எதுக்கு இங்கே மேலே வந்தேன்? இப்போ மேலே போனோம், மேலே ஓடுறா. ஏப்பா மேலே ஓடு. என்னடா பார்க்குற? அதுவும் உன்னை பார்த்தால எப்படி ஷார்ட் கன் எடுத்து டொப்புன்னு போடலாமான்னு இருக்குது. தேடுடா, நான் கிளம்புறேன். உட்காந்து தேடிட்டு நான் கிளம்புறேன். பாய் பாய். கிராண்ட்பா வந்து இப்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுறான் விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ நான் எப்படி கீழே போகிறது? ஓகே, ஒன்று பண்ணுறேன் கைஸ். போட்டுக்கு எடுத்து கீழே போட்டுட்டு
எப்படியும் நம்ம தலைவருக்கு வந்து காது கேட்காது. ஸோ அதை பற்றி கவலையே இல்லை. ரெண்டுமே இங்கே வந்து இருக்கும் கைஸ். தொடக்கிறா கிராணி, தொடக்கிறா, அது கிராணி தொடக்கிறா. ஏன் பார்த்த இங்கே இருப்போங்க. ஹெலிகாப்டர் சிம்பிள் வருது. அப்போ நம்ம ஹெலிகாப்டர் படிச்சாச்சு. கிராணி தேடுறா, கிராண்ட்பா பார்த்துட்ருக்கான், அவனும் தேடுறான். யூ see me? ஓகே. இது என்னடா பண்ணுற, என்ன கஷிது? ஒரே கேமரா எவ்வளோ நேரம்டா பார்ப்ப? போகிறாங்க, போகிறான். நம்ம வந்து இப்போ டபால்னு கீழே குச்சிடணும். ஓகே கேஸ், நான் வந்து கேசோலினையும் ஹெலிகாப்டர் கீயும் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐ மீன் எல்லாத்தையும் வந்து மேலே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த கிராணி வந்து சரியில்லை கைஸ். கிராண்ட் பாவம் கரெக்டாக வந்து டோரை வந்து சாத்திட்டு போயிட்டாங்க. எப்பாடியா ஜஸ்ட் மிஸ்ஸு. நல்ல வேலை பொறுமையாக வந்துட்டு இருந்தா, அதனால் நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன் டபால் டிப்பான்னு. ஓகே, வரும்போது எவ்வளோ ஸ்பீடு, போகும்போது ஆமாம் அளவு கூட இல்லைம்மா, இல்லை. உடையானதே பிளானு எப்படி? கிராணி டோரை திறந்து போட்டாலும் சரி. இப்போ வந்து நமக்கு ஷார்ட் கன், ஸ்டன் கன் ஏதாவது வேணும் கைஸ். ஓ, ஷார்ட் கன் ஆமாம் கிடச்சிருச்சு, பரவாயில்ல. இதை வந்து இங்கே போட்டுப்போம். இப்போ வந்து நம்ம கேஸ்லின் கேனை வந்து எடுக்கணும். கேஸ்லின் கேன் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து திரும்பியும் கீழே பார்க்கணும். யாரும் இல்லை. மொட்டையாக வந்துடாதரா. ஓகே, பார்த்தேன். எல்லாம் எங்கே இருக்காங்க? ஓகே, கிராண்ட்பா ரொம்ப டேஞ்சர் கைஸ். தூங்கிட்டேன்னா தெரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். தெரிய மாட்டேங்குது. சே, சரி ஓடுங்க. கைஸ் கேட்குதா? யாரோ உள்ளே வராங்க. இப்போது நம்ம வந்து உஷாராக எங்கே வந்துட்டோம். யார் இப்போ உள்ளே வந்தது அப்படின்றத வந்து பார்க்கணும். அட கிரிமினல் மண்டையா, எங்கே கைஸ் கரெக்டாக நேரம் பார்த்து வராங்க. இவன் பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் நம்ம கீழே இருந்தோம். எனக்கு தெரியும் அவன் கிச்சன் வழியாக வரல, நம்ம பெட்ரூம் பக்கமாக வந்திருக்கான். தூங்கவும் மாட்டுறேன். நான் கிராணி வச்சு தான் இந்த டோரை வந்து திறந்துட்டுருக்கேன்டா. செக்யூரிட்டிக்கே இல்லைடா என்கிட்ட. நான் வந்து இந்த சைடு தாண்டா வரணும் வந்தா. ஓகே கைஸ், நம்ம வந்து கிராணி இப்போ வந்து இங்கே கூப்பிடுவோம். ஓவர் வேறு. ஓகே, ஐயுமே நான் வர கீழே குதிக்க பார்த்தேன் கைஸ், ஜஸ்ட் மிஸ்ஸு. கிராணி அங்கே போய்ட்டா. டே நீ சீக்கிரமாக போடா. தயவு செஞ்சு
இதில் என்ன பிரச்சனை? டேய் என்னடா ஒன்றால் மட்டும் 2 கேமரா பார்க்க முடியுது? கேஸ் அங்கே பார்த்தீங்களா? அவன் 2 பார்க்குறான். போகலாமா வேணாம் தான் இருக்குது. ஓ போகக்கூடாது. கதவை சாத்திட்டு போகிறான் பாரு. சே அவன் இந்த சைடு. ஓ கிராணி அவன் எந்த சைடு போகிறான்னு தெரியலையே. ஓகே கேஸ், அவன் வந்து பெட்ரூம் பார்க்க போகிறான். என்ன உனக்கு போனால் பெட்ரூம் பார்க்க தான் போகணுமா? தூங்கிக்கிட்டே இருக்குது, வேறு வேலையே இல்லை கேஸ் இவனுக்கு. எப்பா நல்ல வேலை, வேறு ரிவர்ஸ் வேறு வரலாம், ஐ மீன் போகலான்னு இருந்தேன். இந்த பக்கமாக போனால் நான் கிராணி கீழே போதான் மேலே போதான்னு எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்கள், போகலாமா வேணாமான்னு இருக்குது இப்போ எனக்கு. 21. ஓகே கைஸ், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். சாரி கைஸ், நான் வந்து கீழே போனேன். அண்ணன் என்னை வந்து போட்டு தாக்கி போட்டாங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாத்ரூமில் கிளாஸ் வியூஸ்னு ஒன்று இருக்கும் கைஸ், அதை வந்து நம்ம வந்து தூக்கிட்டு பார்ப்பாராம். ஏச்சி இந்த சைடே போகிறேன். கேமராவில் பார்த்துருக்கியாடா நீ? அப்பயும் கேமரா ஏறிது. சரி ஓகே கிராணி சீக்கிரம். கிராணி வந்துட்டா நம்ம வந்து டப்பால் டிப்பால்னு இப்போ ஓட வேண்டிதான். சம்போ சிவ சம்போ. ஐயே ஓகே கேஸ், பர்ஃபெக்டாக நம்ம வந்து இங்கே போயிட்டோம். ஓரமாக போயிட்டு கிளாஸ் பீஸ் இங்கே போட்டுட்டு சவுண்டு ரொம்ப ஓவராக போட்டோமே கைஸ். அவள் இப்போ என்னன்னா அந்த சைடு அதான் என்ன ஒன்று புரியல, இந்த சைடு எப்படி வந்தேன்? நான் அந்த சைடு தான் வருவேன்னு பார்த்தேன். ஆஹா கிராண்ட்பா போகிறோம் கைஸ், கிராண்ட்பா போகிறான். இப்போ நீ செக்யூரிட்டி ரூம் பக்கத்துலேயே ஏன்டா போயின்ட்டுருக்குற? பேசாமல் அவனை பார்க்க வச்சுருவோம் கைஸ். நம்ம சும்மா அங்கேயே போயின்ட்டுருக்குறான். இருங்க, ஆஹா இந்த கிராணி வேறு இங்கேயே கேம்ப் அடிக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனோமா அதை செஞ்சு. பார்த்தீங்களா கைஸ், எப்படி இப்படி தான் வெளியே வர வைக்கணும். ஏன்னா இவங்களாம் தானாக வெளியே வந்து சாண்டா கிளாஸ் கைஸ். பேசாமல் சாண்டா கிளாஸ்க்கு இது நார்த் போலில் வேலை தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கிராண்ட்பா வந்துக்கலாம் போல். பர்ஃபெக்ட் சூட். ஓகே கிராணி கீழே போகுது. கிராண்ட்பா இப்போ கீழே தான் போவான். டக்கு டேப். ஓகே கைஸ், கிராணி வந்து இப்போது சக்கன்னு நடந்து வந்துட்டு இருக்குது. நான் இப்போ தான் அதை கவனித்தேன். எப்படி இருந்தாலும் அந்த டோரை வந்து அதுவே திறந்து விட்டுரும். செக்யூரிட்டிக்கு தான் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை கைஸ், இந்த மாதிரி கூட போகலாம். ஆனால் செக்யூரிட்டிக்கு எடுக்கிறது தான் வந்து நமக்கு செக்யூரிட்டி. புரியுதுங்களா கைஸ்? என்ன இது?
வருது ஃபாஸ்ட்டாக வருது சவுண்டு கேட்குது ஃபாஸ்ட்டாக வருது நல்லா திப் 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 திப்னு ஓடி வந்துட்டுருக்குது. ஓகே பார்ப்போம். கிராணி என்னன்னா எப்போவுமே இந்த சைடே வருது. டே வெயிட் பண்ணுறா அப்பா கைஸ். என்னன்னா உங்களுக்கு பிரச்சனை போங்கடா டே. ஓகே நம்ம வந்து வழக்கம் போல் இது எதுக்கிட்ட பார்த்துட்டுருக்குறேண்ணா. ஓகே நம்ம வந்து இப்போது யாரோ கிளாஸ் பீஸை தட்டி விட்டாங்க. நான் அது யாருன்னு போய் பார்க்குறேங்க. யார் கிளாஸ் பீஸை தட்டி விட்டுது? ஓ கிராணி இட்ஸ் யூ. கிராண்ட் பா எங்கே இருக்கான்னு தெரியலையே கைஸ். கிராணி அந்த சைடு தான் போகுது. கிராண்ட் பா இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். இப்படி இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். இவனு வேற கத்த போனான் கீழே போனான். ஓகே நம்ம இப்போ வந்து ஜாலியாக கீழே போவோம். ஏன்டா இப்படி சத்தம் போடுறீங்க? ஓகே கிராணி வருதா இல்லை கிராணி வரல. சூப்பர் அடி. ஐயா சே ஏன்னா பார்த்துச்சோ எனக்கு ஒன்றும் தெரியல. நான் என்ன பண்ணுவேன் கைஸ். கையில் கன்று இருக்குது ஆனால் கையில் விலங்கு இருக்குது. அதனால் அடிக்க முடியாது, ஷூட் பண்ண முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? ஓகே நம்ம வந்து இப்போது எந்திரிக்கலாம். வெளியே போனாமா வேணாவான்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே முதல்ல வந்து கிராணி வந்து இங்கே கூப்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே எப்படி போக போகிறோன்னா மேலே போக போகிறோம் கைஸ். அதுக்கும் நம்ம கிராணியை வச்சு தான் ஓப்பன் பண்ணோம். வெயிட் பண்ணுங்க. அதுக்கு வந்து கிராணி வந்து நம்ம ரைட் சைடுக்காக போகிறோம். நம்ம ரைட் சைடுக்காக போனால் தான், இல்லைனா வாய்ப்பில்லை கைஸ். Oh my god. Hell no bro. ஓகே கைஸ், கிராணி தயவு செஞ்சு நீ இந்த சைடு போ. என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்படி போயேன். சரியான அடி. எப்படி சரியான அடி. பயங்கரமாக அடி விழுந்துச்சு கைஸ். ஏன்னா இப்படி இது பண்ணுதோ தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? ஓகே டே 4 வந்து வந்துருச்சு கைஸ். நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். கண்ணையும் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் வந்து மேலே எடுத்துன்னு போய் போட்டால் முடிஞ்சுது. அவ்வளவுதான். இப்படி பின்னாடி இருப்போம். ஓகே 1 நெக்ஸ்ட்டு வேறு 2. ஓகே 2 போகுது கைஸ், 2 போகுது. இப்போ வந்து எப்படின்னா நம்ம அப்படியே நேராக போய் கூட சத்தம் போட. ஐயா ஐயா ஓகே கைஸ், அப்படியே நம்ம வந்து மேலே போகிறோம். மேலே போகிறோம்.
ஐயோ பார்த்துட்டா சே இந்த டைமுக்கு தான் பார்க்குறதுக்கெல்லாம் தோணும். என்னத்த பண்ணுறது? அடாங்க 30 நிமிஷம், அரை மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். கொஞ்சம் யாரோ டோரை திறந்து விடுங்களேன். ஆஹா, தலைவர் வேறு அங்கே போகிறாரு. போயிட்டான். இல்லை போல. கடவுளே, அஜித்தே. ஆஹா, அங்கே போகிறானே இவன். போனால் திரும்பி வருவான் கைஸ். இல்லை அங்கே போகலாம் அவன் பெட்ரூம் பக்கமாக போகிறான். கிராணி தான் எப்படின்னு தெரில கைஸ். நம்ம எப்படின்னா கிராணியை நம்ம வசப்படுத்தணும். தெரிஞ்ச ஒரு ரிட்டர்ன் வருவா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிட்டர்ன் வரும். ஓகே கைஸ், கிராணியை வச்சு நான் டோரை ஓப்பன் பண்ணிட்டேன். நடுவில் ஒரு கால் வந்து. ஓகே கைஸ், கால் வந்துடுச்சு. வெரி சாரி. ஆஹா, அந்த சைடு நம்ம இவர் தலைவர், இவங்க சைடு நம்ம தலைவி. எல்லாம் காம்பினேஷன்ரா. ஓகே கைஸ், நம்ம மேலே ஓடிடுவோம். ஓடிட்டு இங்கே நின்றுட்டு போட்டுட்டு கீழே டப்புன்னு போயிட்டு சேர்த்துட்டு வரணுமே. டே ப்ளீஸ்ரா வந்துடாதீங்கடா. ஓகே கைஸ், நம்ம மேலே வந்துட்டோம். அவ்வளவுதான் கைஸ், கேமை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம இங்கே இதை போட்டுட்டு ஹெலிகாப்டர் மேனுவல் எல்லாமே படித்தாச்சு. ஸோ இப்போ கன் எடுத்து சும்மா டீப்பால்னு ஒன்று போட போகிறோம். வாங்க நம்ம கன்னை எடுத்துப்போம். ஓகே கைஸ், இப்போ ஸ்வைங் போடு. ஐயா, ஓகே கைஸ், நம்ம புல்லட் எடுத்துப்போம். என்ன இது வித்தியாசமாக காட்டுது? டேய், என்னடா ஒரே ஆர்டராக தான்டா இருக்கும். என்னடா இது? அப்படி போடு. ஐயா, நான் சும்மா தான் கைஸ் இந்த மாதிரி சும்மா அடிச்சிட்ருக்கிறேன். ஓகே, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. போடு. பார்த்தீங்கள்ல, அதுதான் நம்ம திறமை. ஓகே, கிளாஸ் ஃபீஸ் இங்கே மாட்டிட்டு இதை கேஸ்லின் கேன் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஃபியூல் ஏற்ற போகிறோம். ஸோ அடுத்து நம்ம கிராணி சாப்டர் 2 ஹார்ட் மோட் நோ வெப்பன் சேலஞ்ச். அதை இது வேறு பேசிகிட்டு இருக்கும்போது இனிமே நோ வெப்பன் சேலஞ்ச் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போட் எஸ்கேப் தான் பார்ட் 3. ஸோ இந்த வீடியோவை ஒரு 200 லைக்ஸ் தந்துருங்க கைஸ். 200 லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு மட்டும் 200 லைக்ஸ் வந்துடுச்சுன்னா, ஜஸ்ட்டு 200 தானே கைஸ் கேட்குறேன். 200 லைக்ஸ் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நான் பார்ட் 3 போட்டுடுறேன். அதுவே இந்த ஓகே, அதுவே இந்த வீடியோவுக்கு ஒரு 5 இல்லை ரொம்ப ஓவராக இருக்குது, 300 லைக்ஸ் வந்துடுச்சுன்னா நான் கண்டிப்பாக இது போடுறேன் கைஸ். அது பேர் என்ன, கிராணி சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். 300 இல்லை 400 லைக்ஸ் கைஸ், அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, அது தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். டோதங். ஓகே கைஸ், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹெலிகாப்டர் தடுமாறல, நார்மலாக தான் இருக்குது. ஓகே, வேறு எதாவது மறந்துட்டோமா? ஹெலிகாப்டர் மேனுவலே நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகே பறக்குது. தயவு செஞ்சு அப்படி இப்படி ஆடி கீழே மட்டும் விழுந்துடாது. தப்பிச்சிட்டோம் கைஸ், தப்பிச்சிட்டோம். கிராண்ட் பாலாம் இங்கே தான் இருக்குது. பாய் தேடுறாங்க பாருங்க. தப்பிச்சிட்டோமே.
ஸோ மறக்காமல் ஓகே கைஸ் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பியும் சொல்கிறேன், இது 200 லைக்ஸ் வந்தால் நான் கிராணி பார்ட் 3 போடுவேன். கிராணி சாப்டர் 2 ஹார்ட் மோட் நோ வெப்பன் சேலஞ்ச் பார்ட் 3 போடுவேன். இதுவே வந்து 400 லைக்ஸ் மேலே போயிடுச்சுன்னா, ஐ மீன் இது 400 லைக்ஸ் மேலே போகிறதுக்கு வந்து 2 நாள் தான் கைஸ். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இது பண்ண மாட்டேன். இல்லை, ஒரு மினிமம் ஒரு 3 டேஸ். ஓகே, 3 டேஸ் கைஸ். 3 டேஸ்க்குள்ளே ஒரு 400 லைக்ஸ் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து கிராணி சாப்டர் 1 ஹார்ட் மோட் நோ வெப்பன் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சாப்டர் 2ஓட பார்ட் 3 நோ வெப்பன் சேலஞ்சு வந்து 200 லைக்ஸ் வந்த உடனே வந்து உங்களுக்கு வந்து போட்டுருவேன். 201 வர்றதுக்குள்ளே நான் வந்து போட்டுருவேன். அந்த மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ வீடியோ என்னையும் நீங்கள் பீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.